दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातरयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं. ஸ்ரீராமாயணத்திலே சுந்தர காண்டத்தில் 51 சர்க்கங்கள் பார்த்திருக்கிறோம். 52ஆம் சர்க்கம் தொடங்கி இன்று பார்க்க வேண்டும். மொத்தம் இதுல 68 சர்க்கம் உண்டு. சுந்தரகாண்டத்துல மொத்தம் 68 சர்க்கம். அதுல இன்னைக்கு 52ஆம் சர்க்கம் தொடங்கி பார்க்கலாம். என்ன கதை நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா, ஹனுமானவர் பிரம்மா ஸ்வயம்பூ சதுரான நோவான்னு அந்த பிரம்மாவாக இருக்கட்டும், ருத்ரனாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், யார் வந்தாலும் ராமனாலே கொல்லப்படுபவனை காப்பாற்ற முடியாதுன்னு ராவணனுக்கு உபதேசம் பண்ணா. ஆகையாலே உன்னை காப்பாத்துவான்னு யாருமே நம்பாத ராவணா, ராமன் ஒருவன் தான், ராமன் ஒருவனை விட்டா காப்பதற்கு ஆள் இல்லைன்னு சொன்னான் ஹனுமான். ஹனுமார் இப்படி சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்தது. ஹனுமாரை கொல்லு, ஹனுமாரை வதம் பண்ண வேண்டும்னு உடனே ஆணையிட்டான். இதோடு நிற்கிறது 51ஆம் சர்க்கம். அடுத்த 52ஆம் சர்க்கம். முதல் ஸ்லோகம். வதே தஸ்ய சமாஜ்ஞாதே ராவணேன துராத்மனா நிவேதிதவதோ தௌத்யம் நானுமேனே விபீஷணஹ. இப்போ உடனே விபீஷணன் அங்கிருந்தான். விபீஷணன்கிறவன் அவன் இப்படி இந்த தூதனாக வந்த ஹனுமானை வதம் பண்ணணும்னு சொன்ன உடனே விபீஷணர் எழுந்து இது சரியல்ல அப்படின்னார். தம் ரக்ஷோதிபதிம் கிருத்தம் தச்ச காரியம் உபஸ்திதம் விதித்வா சிந்தையாமாச காரியம் காரிய விதௌ ஸ்திதஹ. ஒருவன் செய்ய வேண்டிய கடமைகளின் நெறியிலே ஒழுங்காக நிற்கக்கூடியவர் விபீஷணர். இப்ப நெறிமையிலே நிற்கக்கூடியவர் அவர் அந்த ராவணனை பார்த்து என்ன செய்யலாம்ங்கிறத ஆலோசிக்கிறார். நிச்சிதார்த்தஸ்ததசாம்னா பூஜ்யம் சத்ருஜிதக்ரஜம் உவாச்சஹிதம் அத்யர்த்தம் வாக்கியம் வாக்கிய விசாரதா. இப்ப பகைவர்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர் தான் விபீஷணரும். அவருக்கு வீரம் இல்லாததுனால இப்படி சொல்லல, இருந்தாலும் தர்மத்திலே இருக்க வேண்டும்ங்கிறதுனால தன்னுடைய அண்ணனான ராவணனை பார்த்து அழகாக பேசுகிறார். க்ஷமஸ்வரோஷம் த்யஜ ராட்சசேந்திர பிரசீத மத்வாக்கியம் இதம் ஸ்ருணுஷ்வ வதம் ந குர்வந்தி பராவரஜ்ஞாஹ தூதஸ்ய சந்தோ வசுதாதிபேந்திராஹ. ராவணனே, என்னை மன்னித்தருள்வீர், நான் உமக்கு உபதேசிக்கிறேன்னு நீ நினைக்க வேண்டாம். க்ஷமஸ்வர் ரோஷம் த்யஜ, கோபத்தை விடு முதல்ல, கோபத்தோடு எந்த முடிவையும் எடுக்காதே. பிரசீத, கொஞ்சம் எனக்கு அருள் புரி. இப்ப அவனை வசப்படுத்த வேண்டும்னு இந்த வார்த்தையெல்லாம் கூறுகிறார். மத்வாக்கியம் இதம் ஸ்ருணுஷ்வ, என்னுடைய வார்த்தையை கொஞ்சம் கேட்பாயாக. என்ன வார்த்தைன்னா, உள்ளதை முழுக்க அறிந்தவர்கள், இப்ப சம்பிரதாயங்களை அறிந்தவர்கள் யாருமே தூதனை கொல்ல மாட்டார்கள். இப்ப தூதனை கொல்லுவதுங்கிறது ஒரு அவமானம் மாதிரி. அந்த காலத்திலே ராஜாக்களுக்கு சாஸ்திரங்களிலே பார்த்தா ஒரு தூதுவனாக வந்தவனை கொல்லுதல்ங்கிறது ஒரு அவமானம். ஏன்னா ஏவினம் விட்டு அம்பை அடிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி இல்ல இது. தூதுவன்கிறவன் யாருக்கோ தூதுவனாக வந்தவன். இவனை கொன்றா என்ன தெரியும்? எவனுக்காகவோ வந்த இவனை கொண்டு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்ததினாலே அது ஒரு அவமானத்தை கொடுக்கும் அரசர்களுக்கு. ராஜதர்ம விருத்தம் ச லோகவிருத்தேஷ்ச கர்ஹிதம் தவச்சா சதிருஷம் வீர கபீரஸ்ய பிரமாபணம். அது மட்டும் இல்ல, ராஜதர்ம விருத்தம். சரி, உனக்கு சேருமான்னு பார்த்தா ராவணன்
அவ்வளவு பெரிய ராவணன் யார கொன்னா அப்படின்னு கேட்டா ஒரு குரங்க போய் கொன்னுட்டான் அப்படின்னா அது ஊரெல்லாம் எப்படி பேசும்? ஒரு குரங்க போய் கொன்னுட்டானே ராவணன், அவனுக்கு அவ்வளவுதான் வீரமா? அந்த குரங்க கூட விடுறதுக்கு அவனுக்கு வீரம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ராவணனையும் தவறாக பேசும் உலகம். தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச ராஜதர்ம விசாரதா பராவரஜ்ஞோ பூதானாம் துவமேவ பரமார்த்தவித். ராவணா, உனக்கு தெரியாத தர்மம் இல்ல, ராஜதர்மம் எல்லாம் உனக்கு தெரியும். உனக்கு எல்லாம் சம்பிரதாயங்கள்லாம் உனக்கு நன்னா தெரியும். ஆகையாலே உனக்கு நான் உபதேசிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். கிரஹ்யந்தே யதி ரோஷேன துவாதிருஷோபி விபஷ்சிதா ததசாஸ்திர விபஷ்சித்வம் ஸ்ரமயேவ ஹி கேவலம். இப்ப விபீஷணன் ராவண பார்த்து சொல்றான், உன்னை போன்ற பண்டிதர்கள்லாம், ராவணா உன்னை போன்ற ரொம்ப உயர்ந்த ஞானிகள் கூட இப்படி கோபத்துக்கு வசப்பட்டா அப்புறம் பண்டிதர்கள்னு இந்த உலகத்துல யார் இருக்கா? நீ கஷ்டப்பட்டு சாஸ்திரங்கள்ல படித்து அதுல ஒரு நைபுண்ணியத்தை பெற்றிருக்கியே, அது எல்லாம் கேவலம் ஸ்ரமயேவ, வெறும் கஷ்டப்பட்ட அதோட போயிடும், அதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிவிடும். தஸ்மாத் பிரசீத சத்ருக்ன ராட்சசேந்திர துராசத யுக்தாயுக்தம் வினிஷ்சித்ய தூதே தண்டோ விதீயதாம். ஆகையாலே நீ இந்த கோபத்தை விடு, கொஞ்சம் கருணை காமி, எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறத ஆராய்ந்து பார்த்து தூதுவனுக்கு ஒரு தண்டனையை விதிப்பாய். அவனை கொல்லலாம் கூடாது, ஆனா தண்டனை கொடுக்கலாம். விபீஷண வச்ச ஸ்ருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரா ரோஷேன மகதாவிஷ்டோ வாக்கியமுத்தரம் அப்ரவீத். இதை கேட்டுட்டு முதல்ல ராவணனுக்கு கோபம் வந்துடுச்சு. ரோஷேன மகதாவிஷ்டா, பெரிய கோபத்தினால சூழப்பட்டான் ராவணன். பேசுகிறான், ந பாபானாம் வதே பாபம் வித்யதே சத்ருசூதன தஸ்மாதேனம் வதிஷ்யாமி வானரம் பாபச்சாரினம். சரிதான், தூதனை கொல்லக்கூடாதுதான், ஆனா பாபம் பண்ணவனை கொல்லலாம்ல. ராவணன் சொல்கிறான், இப்ப பாபம் பண்ணவனை கொல்லுவதிலே எந்த பாபமும் கிடையாது. இவன் நம்முடைய சேனையை அழித்திருக்கிறான், இவன் நம்முடைய அசோகவனத்தை அழித்திருக்கிறான், இவன் பாபம் செய்திருக்கிறான், அதனால இவனை நான் கொல்லுகிறேன்னு ராவணன் சொல்லிட்டான். அதர்ம மூலம் பகுரோஷயுக்தம் அனாரிய ஜுஷ்டம் வசனம் நிஷம்ய உவாச்ச வாக்கியம் பரமார்த்த தத்துவம் விபீஷணோ புத்திமதாம் வரிஷ்டா. விபீஷணன் புத்திமான்களுக்குள்ள சிறந்தவன். அவன் இதை கேட்டுட்டு, இது என்ன கோபத்துல பேசுகிறான் ராவணன், அவன் உண்மையை பேசவில்லைங்கிறத அறிந்து ராவணனுக்கு புத்திமதி உரைக்கிறான். பிரசீத லங்கேஸ்வர ராட்சசேந்திர தர்மார்த்தயுக்தம் வச்சனம் ஸ்ருணுஷ்வ தூதானவத்யான் சமயேஷு ராஜன் சர்வேஷு சர்வத்திர வதந்தி சந்தஹா. சத்துக்கள் எல்லாம் தூதர்களை கொல்லக்கூடாதுன்னு தான் எப்பொழுதும் சொல்கிறார்கள். அசம்சயம் சத்ருரயம் பிரவருத்தஹா கிருதம் ஹனேனா பிரியம் அப்ரமேயம் ந தூதவத்யாம் பிரவதந்தி சந்தோ தூதஸ்ய திருஷ்டா பகவோ ஹி தண்டா. இவன் மிக கொடிய சத்ரு தான், நான் ஒத்துக்கிறேன், சந்தேகம் இல்லை. இவன் நமக்கு சத்ரு, இந்த வந்திருக்கிறானே இந்த குரங்கு நமக்கு சத்ரு, இவனால் நமக்கு பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா வதம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேனே தவிர தண்டனையே விதிக்க கூடாதுன்னு நான் சொல்லலையே. இவனை கொல்லக்கூடாது, ஆனால் இவனுக்கு பலவிதமாக தண்டனையை விதிக்கலாம். இதுதான் சாஸ்திரத்திலே இருக்கிறது. இவன் பாவம் செய்திருக்கான, பாபத்துக்கு தண்டனை விதி, கொல்லாத. வைரூப்யம் அங்கேஷு கஷாபிகாதோ மௌட்யம் ததா லக்ஷண சன்னிபாதஹ ஏதான் ஹி தூதே பிரவதந்தி தண்டான் வதஸ்து தூதஸ்ய நனஸ்ருதோபி. தூதனுடைய வதத்தை நான் கேட்டதே இல்லையே இது வரைக்கும், அப்படி ஒண்ணு இந்த உலகத்துல நடந்ததே இல்லையே, நீ இப்படி பண்றியே. வைரூப்யம் அங்கேஷு, என்ன பண்ணலாம், அவனுடைய அங்கங்களை ஏதாவது உடைச்சு கிடைச்சு பண்ணிடலாம், அவனுடைய அங்கங்களிலே ஏதாவது ஒரு மாறுபாடை ஏற்படுத்தலாம், வாழை அறுத்து விடலாம், கையை அறுத்து விடலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அங்கங்கள்ல குறைபாடை ஏற்படுத்தலாம். கஷாபிகாதோ, சவுக்கடி கொடுக்கலாம். மௌட்யம் ததா லக்ஷண சன்னிபாதஹா, மொட்டை அடித்து விடலாம், அங்கங்களில் தெரியும்படி பச்சை குத்தி விடலாம். இவன் பண்ண தப்ப அந்த காலத்துல நெத்தியில பச்சை குடுத்திடுவா, திருடன்னு நெத்தியில பச்சை குத்தும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விடலாம். இத மாதிரி ஏதாவது தண்டனைகள் கொடுக்கலாமே தவிர வதம் பண்ணக்கூடாது. கதம் ச தர்மார்த்த விநீத புத்திஹி பராவர பிரத்யய நிச்சிதார்த்தஹ பவத்வித கோபவசேஹி திஷ்டேத் கோபம் நியச்சந்திஹி சத்வவந்தஹ. எப்படி இப்படி தர்மத்துக்கு மாறா நடக்கிற ராவணான்னு கேட்கிறான் விபீஷணன். இது என்ன இப்படி, விபீஷணனுக்கு எதுவுமே தெரியாதா? ராவணன் எப்பயாவது தர்மத்துப்படி நடந்துருந்தான்னு இப்படி கேட்கலாம். அவன் எப்ப தர்மத்துப்படி நடந்துட்டு இருக்கான்?
இப்ப தர்மார்த்தத்துக்கு விபரீதமா நடக்கிறியே, நீ இப்படி பண்ணக்கூடாது. உன்னை போன்றவர்கள் என்ன பண்ண வேண்டும்? கோப வசத்திலே போகக்கூடாது, கோபத்தை உங்கள் வசத்திலே வைக்க வேண்டும். அழகான வார்த்தை சொல்கிறான் விபீஷணன். கோபம் நியச்சந்திஹி சத்வவந்தஹா. பிராவர்ப்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி இது ஒரு பிராவர்ப். நல்ல உள்ளம் உடையவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நீதி வழுவாமல் இருக்கக்கூடியவர்கள் கோபத்தை தங்கள் வசத்திலே வைப்பார்கள். ந தர்மவாதே ந ச லோகவிருத்தே ந சாஸ்திர புத்தி கிரஹணேஷு சாபி வித்யேத கஷ்சித் தவ வீர துல்யம் துல்யஹ துவம் ஹ்யுத்தமஸ் சர்வ சுராசுரானாம். ஏ வீரரே ராவணா, நீ ஏன் பயப்படுற? உனக்கு சமமான வீரர் இந்த உலகத்திலே கிடையாதே. தர்மங்களை எடுத்துரைப்பதிலும் லோக விவகாரத்திலும் சாஸ்திரங்களின் நுட்பங்களை அறிவதிலும் உனக்கு சமமான வீரர்கள் யாருமே கிடையாது. ந சாப்யஸ்ய கபேர்காதே கஞ்சித் பஷ்யாம்யஹம் குணம் தேஷ்வயம் பாத்யதாம் தண்டோ எய்ரயம் பிரேஷித கபிஹி. அதனால நான் உனக்கு சொல்றேன் ராவணா, இவனை வதம் பண்ணுவதிலே நான் எதுவும் ஒரு நன்மை கூட பார்க்கல. நீ வதம் பண்ணு, தண்டம் குடு. யாருக்கு கொடுக்கணும்? இவனை யார் அனுப்பி இருக்கிறானோ அவனுக்கு கொடுக்கணும். அப்பதான் உன்னுடைய வீரமானது வெளிப்படும். சாதுர்வாய திவா சாதுஹு பரைரேஷ சமர்ப்பிதா புருவன் பரார்த்தம் பரவான் நதூதோ வதமருஹதி. இவன் வந்து சொல்வது நமக்கு பிடிச்சதா இருக்கட்டும், இல்ல பிடிக்காததா இருக்கட்டும், சரியா இருக்கட்டும் தவறா இருக்கட்டும், இந்த தூதன் என்ன வேணா சொல்லட்டும், அது சரி தவறுன்னா நம்ம ஆராய வேண்டாம். ஏன்? இவனோட தான் சொல்லல, வேற எவனோட வார்த்தையோ வந்து சொல்றான், அவ்வளவுதான். வேற எவனோட வார்த்தையோ வந்து சொல்றான், அவ்வளவுதான். அந்த காலத்துல தூதுவன், இந்த காலத்துல ரெக்கார்டு. இப்ப யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிக்காதத வாட்ஸ்அப்ல வாய்ஸா அனுப்புறாங்கிறதுக்காக போனை போட்டு உடைக்க முடியுமா? உடைச்சா என்ன, நம்பர் தான் நஷ்டம், நம்முடைய போன் தான் போகுமே தவிர அவளுடைய எண்ணம் மாற போறதுதானே, மாற போறது இல்லை. என்னாச்சு, தூதுவனை அடிக்கிறதும் அந்த மாதிரிதான். இவன் அடிச்சதுனால எதிரி பயப்பட போறானான்னு இல்ல. ஆகையாலே இவன் எப்பொழுதுமே அவனுடைய வாய் மாதிரி இருந்து பேசுகிறான். எந்த தண்டனையா இருந்தாலும் இவனை அனுப்பினவனுக்கு தான் கொடுக்கணுமே தவிர தூதுவனுக்கு கொடுக்க கூடாது. அது நமக்கு ஒரு அவமானம். அபிசாஸ்மின் ஹதே ராஜன் நான்யம் பஷ்யாமி கேச்சரம் இஹ யஃப் புனராகச்சேத் பரம்பாரம் மகோததேஹே தஸ்மாத் நாஸ்ய வதே யத்னஹ காரியஃப் பரபுரஞ்சய பவான் சேந்திரேஷு தேவேஷு யத்னமாஸ்தாதுமர்ஹசி. ஆகையாலே இவன் இப்ப இங்க வந்துட்டான், இவன் இங்க போயிட்டு பயந்து போயிட்டான்னா வேற யாருமே இங்க வரமாட்டா. ஆகையாலே இவனுடைய கொலையிலே பிரயத்னம் செய்ய வேண்டாம். நீ அதற்கு பதில என்ன பண்ண வேண்டும்? இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் பயப்படுற மாதிரி நீ வேற செயல்லாம் செய்ய வேண்டும். அஸ்மின் வினஷ்டே நஹி தூதமன்யம் பஷ்யாமி யஸ்தௌ நரராஜபுத்ரௌ யுத்தாய யுத்த பிரிய துர்வினீதௌ உத்யோஜயே தீர்க்க பதாவருத்தௌ. இவன் அழிந்து விட்டால் வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த 2 பேர்கள் இருக்காளே ராமலக்ஷ்மணர்கள், அவர்கள் வேறொருவனை தூதனாக அனுப்ப மாட்டார்கள். அதனால அவர்களோடு எதுவும் நமக்கு தெரியாது. அஸ்மின் ஹதேவானர யூத முக்கியே சர்வாபவாதம் பிரவதந்தி சந்தஹ நஹி பிரபஷ்யாமி குணம் யசோவா லோகாபவாதோ பவதி பிரசித்தஹ. ஒருவேளை நீ இந்த குரங்க கொன்னுட்டீன்னா எல்லாரும் உன்னை பழி சொல்லுவா, அதுதான் நடக்கும். யாரும் ராமனை பழி சொல்ல போறது இல்ல. பாரு, தூதுவனை போய் கொன்னுட்டானே, தூது அனுப்பினவனை போய் கொன்னுட்டானேன்னு உன்னைத்தான் பழி சொல்லுவார்கள். அதை காட்டிலும் வேற ஒரு புகழோ குணமோ எந்த ஒரு பிரயோஜனமும் என் கண்ணுக்கு படலன்ட்டான் விபீஷணன். மூடைர் பிரகல்பைர் அபி துர்வினீதைர் வானரோயம் புருஷைர் விசிருஷ்டஹ தேஷாம் வதார்த்தம் குரு வீரயத்னம் சீக்கிரம் விநாசாய நிஷாச்சரேந்திர. மூடர்கள், பிரகல்பர்கள்னு அகம்பாவம் கொண்டவர்கள், புத்தி தடுமாறிய புருஷர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாரு இவனை அனுப்பினாலோ அவர்களை கொல்லுவதற்கு நீ முயற்சி பண்ணணுமே தவிர இவனை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. குருஷ்வதாவத் பரம பிரயத்னம் தர்மம் சமாஸ்தாய சுரேந்திர சத்ரோ தேவேஷு சர்வேஷு சவாசவேஷு தைத்யேஷு சர்வேஷு சதானவேஷு. நீ தேவேந்திரனின் சத்ரு. நீ இந்திரன் முதலான தேவர்களை அடக்குவதற்கு என்ன காரியமோ அதை நீ பண்ண வேண்டுமே தவிர இந்த குரங்கை கொல்றேன்னு உன்னுடைய வீரத்தை காண்பிக்க கூடாது.
கிருத்வா பிரயத்னம் சுதிருடம் சுஷீக்ரம் மத்வாக்யமேவம் மனசா பிரகிருஹ்ய தௌ ராஜபுத்ரௌ வினிகிருஹ்ய வீரௌ ஜெயம் பரம் பிராப்ஸ்யசி ராட்சசேந்திர. இந்த தூதுவனை விட்டு உடனே என் பேச்ச கேளு, உடனே திடமான பிரயத்னத்தை பண்ணு, மிக விரைவிலே வீரர்களை அனுப்பி அந்த ராஜகுமாரர்கள் இருவரையும் கொன்று நீ உன்னுடைய புகழை சம்பாதிச்சுக்கோ. அதை யாரும் தடுக்கலை. ராமனோட யுத்தம் பண்ண வேண்டாம்னு உன்னை யாரும் சொல்லல. அனுமான கொல்லக்கூடாது, தூதனை கொல்லக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். பராக்கிரமோத்சாக மனஸ்வினாம் ச சுராசுரானாம் அபி துர்ஜயேன त्वया मनोनन्दन नैर्ऋतानां युद्धाय तिर्नाशयितुं न युक्ताः. ராட்சசர்களுக்கு பணங்களுக்கு பெரும் களிப்பை அளிப்பவன் ராவணன். உன்னுடைய பராக்கிரமம், உற்சாகம், தைரியம் இதெல்லாம் உடையது. தேவர்களும் அசுரர்களுக்கும் கூட சலியாத யுத்தம் ராவணனால பண்ண முடியும். அப்படி ஒரு யுத்தமாகிற லாபம் உனக்கு கிடைக்கும். இவனை அனுப்பிச்சின்ன, இவனை திருப்பி அங்க அனுப்பி விட்டா அவன் யுத்தத்துக்கு வருவான். அந்த யுத்தத்திலே நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம். உனக்கு லாபம், அது உனக்கு புகழ். அதை தவிர இவனை இங்கே கொண்டுட்டா யுத்தமும் நடக்காது, உனக்கு புகழும் கிடைக்காது. ஹிதாஷ்ச சூராஷ்ச சமாஹிதாஷ்ச குலேஷு ஜாதாஷ்ச மகாகணேஷு மனஸ்வின சத்ரபிருதாம் வரிஷ்டாஹ கோட்யக்ரகஸ்தே சுபிருதாஷ்ச யோதாஹ. உன்னிடத்துல இருக்கக்கூடிய பட்டர்கள் பாரு, உன்னிடத்துல இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? சூரர்கள், நல்ல குலங்களிலே பிறந்தவர்கள், உற்சாகம் கொண்டு ஆயுதம் பிடித்திருக்கக்கூடியவர்கள் கோடிக்கணக்காக இருக்கா உங்ககிட்ட. ததேக தேசேன பலஸ்ய தாவத் கேசித் தவாதேஷ கிருதோபியாத்தும் தௌ ராஜபுத்ரௌ வினிகிருஹ்ய மூடௌ பரேஷு தே பாவயிதும் பிரபாவம். ஆகையாலே அந்த 2 ராஜபுத்திரர்களை சண்டைக்கு அழைக்கணும். யுத்தம் பண்ணி யுத்தத்துல அவர்களை ஜெயித்து உன்னுடைய பிரபாவத்தை நிலைநாட்டு. உடனே உன் சேனையை அவர்களிடம் அனுப்பு. அதுதான் புகழ், அதுதான் தர்மமே தவிர இப்படி இவனை கொல்லுவதில்லை. நிஷாச்சராணாம் அதிபோனுஜஸ்ய விபீஷணஸ்யோத்தம வாக்கியமிஷ்டம் ஜக்ராஹ புத்யா சுரலோக சத்ருர் மகாபலோ ராட்சச ராஜமுக்கியா. உடனே இதை கேட்ட உடனே இவன் சொன்னது சரிதான், நம்முடைய புகழ் குறையக்கூடாதுன்னு ராவணன் நினைத்து தன்னுடைய தம்பியான விபீஷணர் அவர் சொன்ன இந்த வார்த்தை சரின்னு அவன் மனசிலே சிந்தித்தான். ராவணன் கிம்வா பரம் பிரம்ம பரம் துவசஹ்யம் சர்வஸ்ய பீஜம் ஜகதோஸ்ய விஷ்ணோஹ யத்தேவ தேவஸ்ய பரஞ்ச தத்தேஜஹ ததேவ தேஜः கபிரேஷ வீரஹ வதாய மே வைஷ்ணவ தேஜயேவ நிஸ்சம்சயோயம் கபிரூபதாரி இத்யேவமே தத் பகுதா விசிந்த்ய ரக்ஷோதிபः க்ரோதவசம் ஜகாம. இந்த குரங்கு இருக்கானே, இப்ப ராவணன் யோசிக்கிறான், இந்த குரங்கு உருவம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறதே இது விஷ்ணுவினுடைய சக்தி. எப்பயுமே விஷ்ணுதான் என்னை அழிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அந்த விஷ்ணுவின் சக்தி இது, சம்சயமே இல்லை. இப்ப தேவர்களுக்கு தேவராக கபிரேஷ தேவதேவஸ்ய விஷ்ணோஹோ, ராவணன் சொல்கிறான், தேவர்களுக்கெல்லாம் தேவனான அந்த விஷ்ணு இருக்கிறானே அவனுடைய படைப்பு இந்த குரங்கு. அசஹ்யம் சர்வஸ்ய ஜகதஹா பீஜம் யத் பரமம் தேஜஹா. எது உயர்ந்த தேஜஸோ, எது இந்த உலகத்துக்கெல்லாம் பீஜம்னு சொல்லப்படுகிறதோ அந்த தேஜஸ் இதுதானா, இவன் தானா, பரபிரம்மே வந்துடுதா இந்த குரங்கு வடிவுல அப்படின்னு மனசுல ஓட்டின்டே இருக்கான் ராவணன். இவ்வளவு பெரிய குரங்க நான் பார்த்ததே இல்லையே. க்ரோதம் ச ஜாதம் ஹிருதயே நிருத்ய விபீஷணோக்தம் வச்சனம் சுபூஜ்யம் உவாச்ச ரக்ஷோதிபதி மகாத்மா விபீஷணம் சஸ்திரபிருதாம் வரிஷ்டம். இப்ப மனதிலே இருந்த கோபத்தை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு விபீஷணன் சொல் பேச்சுப்படி கேட்க வேண்டும்னு முடிவெடுத்தான் ராவணன் என்பதோடு 52ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 53ஆம் சர்க்கம். தஸ்ய தத்வஜனம் ஸ்ருத்வா தசக்ரீவோ மகாத்மனः தேசகாலஹிதம் வாக்கியம் பிராதுருத்தரம் அப்ரவீத் சம்யகுக்தம் ஹி பவதா தூதவத்யா விகர்ஹிதா அவசியம் து வததன்யஹ கிரியதாமஸ்ய நிக்ரஹ. உடனே 10 தலையுள்ள ராவணன் பேசுகிறான். நீ சரியாதான் சொன்னப்பா விபீஷணா, நீ சரியா சொன்ன. இவனை வதம் பண்ணக்கூடாது, ஆகையாலே வேற ஏதாவது பண்ணுவோம்னு யோசித்தான் ராவணன்.
கபீனாம் கில லாங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணம் ததஸ்ய தீப்யதாம் சீக்கிரம் தேன தக்தேன கச்சது. உடனே ராவணன் சொல்கிறான், கபிகளுக்கு, குரங்குகளுக்கு அதனுடைய வாள் தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவர்களுக்கு ஆபரணம். ஆகையாலே இவனுடைய வாள் கொளுத்தப்படட்டும். இப்ப எரிஞ்ச வாளோட இவன் போகட்டும். அங்க போய் கேட்பால எல்லாரும், வாள் எப்படா எரிஞ்சுது அப்படின்னு அவமானப்பட்டு இவன் நிற்பான். இவன் வாளை நெருப்பு வைத்து எரியுங்கள்னு ஆணையிட்டான் ராவணன். ததः பஷ்யந்த்விமம் தீனம் அங்கவைரூப்ய கர்ஷிதம் சமித்ர ஞாதய சர்வே பாந்தவா சுஹ்ருஜ்ஜனாஹ. இப்படி போய் வாள் இல்லாம அவன் நிக்கட்டும் ஹனுமான். அப்ப எல்லாரும் பார்த்து சிரிப்பால என்ன ஆச்சுன்னு. அஜ்ஞாபயத் ராட்சசேந்திரா புரம் சர்வம் சச்சத்வரம் லாங்கூலேன பிரதீப்தேன ரக்ஷோபிஃப் பரிநீயதாம். இவன் வாளிலே நெருப்பு வைத்து இவனை இழுத்து கொண்டு செல்லுங்கள்னு ஆணையிட்டான் ராவணன். ததஸ்ய வச்சனம் தத்வச்சனம் ஸ்ருத்வா ரக்ஷாஸா க்ரோதமூர்ச்சிதாஹ வேஷ்டயந்தி ஸ்ம லாங்கூலம் ஜீர்ணை கார்பசகைஃப் படைஹி. உடனே இதை கேட்ட உடனே ராட்சசர்கள்லாம் சந்தோஷத்துல ஹனுமாரினுடைய வாளை நல்ல பருத்தி துணியினாலே, நல்ல காட்டன் துணியினால சுத்தரா. சம்வேஷ்டியமானே லாங்கூலே வியவர்தத மகாகபிஹி சுஷ்கமிந்தனம் ஆசாத்ய வன்னிஷ்வேவ ஹுதாசனஹ தைலேன பரிசிஷ்சாத தேக்னிம் தத்ராவபாதயன். இப்படி தன்னுடைய வாளை சுத்துகிறார்கள்னு தெரிந்த உடனே ஹனுமான் இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டே இருக்காராம். பாபா சுத்த வளர்ந்துட்டே இருக்கார் இவர் பெருசா. அவளும் கஷ்டப்பட்டு சுத்தி முடிச்சு அந்த துணி மேலே தைலத்தை தடவி, தைலம்னா என்ன, எண்ணெயை தடவி நன்னா நெருப்ப மூட்டுகிறார்கள் அனுமாரினுடைய வாளிலே. லாங்கூலம் சம்பிரதீப்தம் தூ திரஷ்டும் தஸ்ய அனுமதः சஹஸ்ரீ பாலவிருத்தாச்ச ஜக்முஃப் பிரீதான் நிஷாச்சரஹ. உடனே குரங்கு வாழை எரிக்கிறாளாம், குரங்கு வாழை எரிக்கலான்னு அங்க இருக்கக்கூடிய பெண்கள், முதியவர்கள் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கிறா. லாங்கூலேன பிரதீப்தேன ராட்சசாம் ஸ்தானபாதயத் ரோஷாம் அர்ஷபரீதாத்மா பாலசூரிய சமானனஹா. இப்ப என்ன பண்ணார்கள் இந்த ராட்சசர்கள்லாம், எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய வாளினாலே இவரை தள்ள பார்க்கிறார்கள். அனுமார் என்ன பண்ணார், சுத்தி இருக்கிற ராட்சசர்களை எல்லாம் அந்த வாளினாலே அடிச்சார். எந்த வாளிலே நெருப்பை வைத்தார்களோ ராட்சசர்கள், அந்த வாளை கொண்டே சுத்தி இருக்கக்கூடிய ராட்சசர்கள் அனைவரையும் அடித்தார் அனுமார், கீழே தள்ளி விட்டுட்டார். சபூய சங்கத்தை க்ரூரை ராட்சசை ஹரிசத்தமஹா நிபத்த கிருத்தவான் வீரஹா தற்கால சதிருஷியும் மதியும். உடனே அனுமார் என்ன பண்ணார், அந்த காலத்துல ஒரு யோசனை செய்தாராம். என்ன யோசனை? காமம் கலு நமே சக்தா நிபத்தஸ்யாபி ராட்சசாஹ சித்வா பாஷான் சமுத்பத்ய ஹன்யாம் அஹம் இமாம் புனஹா. இந்த ராட்சசர்கள்லாம் எனக்கு தகுந்தவர்களே கிடையாது, நான் ஒரு நிமிஷம் இந்த கட்டை அவுத்துண்டு போய் எல்லாரையும் கொன்னுடுவேன். எதி பர்த்துர் ஹிதார்த்தாய சரந்தம் பர்த்ருசாசனாத் வதந்தியே தே துராத்மானோ நதுமே நிஷ்கிருதி கிருதஹா. ஆனா நான் அப்படி பண்ணிட்டேன்னு என்ன ஆயிடும்? ஹனுமார் சொல்றார், நான் ராமனுக்காக தூதுமனா வந்திருக்கேன், என்னுடைய தூது இன்னும் முடியல. எப்ப முடியும்? ராமபிரானிடம் போய் சொன்னாதான் முடியும். இப்ப இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய தூது முடியாம இவர்களோடு சண்டை போடுவது சரியானது இல்லை. சர்வேஷாம் ஏவ பரியாப்தோ ராட்சசானாம் அஹம் யுதி ராமஸ்ய கிம் து பிரீத்யர்த்தம் விஷஹிஷ்யே ஹமீத்ருஷம். இப்ப ராமருக்காக நான் பொறுத்து கொள்கிறேன், எல்லாரையும் நான் கொன்னுடுவேன், ராமருக்காக பொறுத்து கொள்கிறேன்னு யோசித்தார் அனுமார். லங்காச்சாரயிதவ்யா வை புனரேவ பவேதிதி ராத்ரௌ ஹி நஹி சுதிருஷ்டாயமே துர்க கர்ம விதாதனஹ அவசியமேவ திரஷ்டவ்யா மயா லங்கானி சாட்சையே. இப்ப யோசிக்கிறார், நான் லங்கைக்குள்ள நுழைஞ்சு சுத்தும் பொழுது ராத்திரி காலம், எதுவுமே கண்ணுக்கு சரியா தெரியல. இப்ப பகல் வரப்போறது, சூரியன் உதிக்கிறான். இப்ப நான் லங்கையை ஒரு தடவை பார்க்க வேண்டும். எதற்காக? ராமர் கேட்டான்னு சொல்லணும்ல, வழியெல்லாம் சொல்லணும்ல, லங்கைக்குள்ள எப்படி போகணும், எப்படி லங்கை கோட்டையை உடைக்கணும், இந்த வழியெல்லாம் சொல்லுவதற்காக லங்கையை ஒரு தடவை நான் சுத்தி பார்க்கணும், அது எனக்கு காரியம் மீதி இருக்குன்னு யோசிக்கிறார் அனுமார். காமம் பந்தைஷ்சமே பூயஹா புச்சஸ்யோத்தீபனேன ச
பீடாம் குர்வந்து ரக்ஷாம்சி நமேஸ்தி மனசஸ்ரமஹா. என்னை கட்டி போட்டு இவர்கள் எவ்வளவு வேணா அடிக்கட்டும், இல்லை என் வால்ல நெருப்பு தான் வைக்கட்டுமே, எனக்கு அதனால மனசுல கூட சிரமம் கிடையாது. உடம்புல சிரமம் இல்லைன்னாலும் சில பேருக்கு மனசுல ஐயோ ஏன்டா இப்படி படுத்துறான்னு சிரமம் இருக்கும். எனக்கு அப்படி கூட மனசுல கூட சிரமம் ஆயாசம் கிடையாதுன்னர் ஹனுமார். ததஸ்தே சம்ருதாகாரம் சத்வவந்தம் மகா கபிம் பரிகிருஹ்ய யயுர்ஹிருஷ்டா ராட்சசா கபி குஞ்சரம். இந்த ஹனுமாரை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் அரக்கர்கள். அவரை ராவண பவனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இழுத்துன்னு வந்து விட்டார்கள் ராட்சசர்கள். சங்கபேரிர் நிநாதைச்ச கோஷயந்தஸ்வகர்மபிஹி ராட்சசா க்ரூர கர்மானஹா சாரயந்தி ஸ்மதாம் புரீம். அவனை அடைத்து கொண்டு இதோ பாரு குரங்க தீ வச்சு கொளுத்துறோம்னு அந்த லங்காபுரியில காட்டுகிறார்கள் அரக்கர்கள். அன்வீயமானோ ரக்ஷோபிர் யயௌ சுகமரிந்தமஹ ஹனுமான் சாரயாமாச ராட்சசானாம் மகாபுரீம். இப்ப அவர்களோடய போய் அந்த ராட்சசர்கள் இருக்கக்கூடிய லங்கா நகரத்தை எல்லாம் சுத்தி பார்க்கிறார் ஹனுமார். அவர்கள் எதுக்கு கூட்டின்னு போறா? இவரை அவமானப்படுத்துவதற்காக. ஹனுமான் எதற்கு போறார்? இலங்கைய ஒரு தடவை கண்ணால பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக. அதாபஷ்யத் விமானானி விசித்ராணி மகாகபிஹி சம்ருதான் பூமி பாகாம்ச்ச சுவிபக்தாம்ச்ச சத்வரான் வீதீஷ்ச கிரக சம்பந்தா கபிஹி ஸ்ருங்காட்டகானி ச ததா ரத்யாபரத்யாஸ்ச ததைவ ச கிருஹாந்தரான் கிருஹாம்ச்ச மேத சங்காஷாம் ததர்ஷ பவனாத்மஜஹ. இப்ப அவர் பார்க்கும் பொழுது விசித்திரமான விமானங்கள், பெரிய பெரிய மதில்கள் அதெல்லாம் பார்க்கிறார். நார்ச்சந்தி, பெரிய பெரிய வீதிகள், நாற்புறமும் வழியுள்ள இடங்கள், பெரிய வீதி சின்ன வீதி, இந்த மாதிரி நிறைய பார்க்கிறார். வீடுகள்லாம் மேகமளவுக்கு உயர்ந்திருக்கு, அவ்வளவு பெரிய மாளிகைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டே போறார் லங்கையில. சத்வரேஷு சதுஷ்கேஷு ராஜமார்கே ததைவ ச கோஷயந்தி கபிம் சர்வே சாரயித்யேவ ராட்சசாக. இவன் ஒரு சாரன், இவன் ஒரு தூதுவன் அப்படின்னு கத்திண்டே போறா ராட்சசர்கள் ஹனுமாரை பார்த்து. ஸ்ரீ பால விருத்தார் நிர்ஜக்னுஸ் தத்ர தத்ர குதூகலாத் தம் பிரதீபிதலாங்கூலம் ஹனுமந்தம் திதிருக்ஷவஹ. அந்த வீடுகள்ல இருந்து பெண்கள், சின்ன குழந்தைகள், வயசானவர்கள்லாம் வெளில வந்து பார்க்கிறார்கள். ஐயோ எப்படி ஹனுமார் வாலிலே நெருப்பெரிகிறதுன்னு ஆச்சரியமா பார்க்கிறார்கள். தீப்யமானே ததஸ்தஸ்ய லாங்கூலாக்ரே ஹனுமதः ராட்சஸ்யாஸ்தா விரூபாக்ஷः சம்சுர் தேவ்யாஸ்தத பிரியம். இப்போ உடனே இப்படி ஹனுமாரினுடைய வாலின் நுனி அது அக்னி பற்றி எரிந்தவுடன், இப்படி அக்னி பற்றி எரிந்தவுடன் என்ன ஆயிடுத்து, இதை எல்லாம் கொண்டு போய் ராட்சசிகள் சீதாதேவிக்கு அறிவித்தார்கள். இதெல்லாம் கொண்டு போய் சீதாதேவிக்கு அறிவித்தார்கள் ராட்சசிகள். யஸ்த்வயாகிருத சம்வாதஹ சீதே தாம்ர முகः கபிஹி லாங்கூலேன பிரதீப்தேன சயேஷ பரிநீயதே. போய் சொல்றா, சீதாதேவியே நீ எவனோடயோ பேசினிய ஒரு குரங்கோட, அந்த குரங்கு வால்ல நெருப்பு வச்சு இப்ப சுத்தின்னு இருக்கா, கண்டபடி இழுக்கிறா எல்லாரும். ஸ்ருத்வா தத்வச்சனம் க்ரூரம் ஆத்மாபஹரணோபமம் வைதேகி சோக சந்தப்தா ஹுதாசனமுபாகமத். அந்த வச்சனம் எப்படி இருக்குன்னா ஆத்மாபஹரணமோபமம். சீதை உயிரை பிரிக்கிற மாதிரி இருந்துதான். அனுமார் வால்ல நெருப்பு வச்சான்னு கேட்டது சீதைக்கு தான் உயிரை எடுத்தார்கள்னு கேட்பதற்கு சமமாக இருந்தது. உடனே சோகத்திலே மூழ்கி அந்த சீதையானவள் அக்னி பகவானை வேண்டினாள். மங்களாபிமுகி தஸ்ய சாததாசீன் மகாகபே உபதஸ்தே விஷாலாட்சி பிரயதா ஹவ்யவாகனம். உடனே அவள் என்ன பண்ணாள், மங்களாபிமுகி, அப்ப ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சா மனசுல. அப்பொழுது தன்னுடைய தூய்மையோடு, மன தூய்மையோடு அக்னி பகவானை வேண்டினாள். யத்யஸ்தி பதி சுஸ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹ யதி சாஸ்த்யேகா பத்னித்வம் ஷீதோ பவ ஹனுமதஹ. அக்னி பகவானிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை இது. பதி சுஸ்ரூஷா, என்னுடைய கணவனை நான் உள்ளபடி உபசரித்திருக்கிறேன், அது என்னிடத்துல இருந்தால். என்னுடைய தவத்தை நான் சரியாக செய்திருக்கிறேன், அது என்னிடத்திலே இருந்தால். என்னுடைய பதிதான் எனக்கு கதி,
அவனுக்கு நான் ஒருவள் பத்தினின்னுங்கிற அந்த எண்ணம் என் மனதிலே சரியாக இருந்தால் ஹனுமானுக்கு அக்னியே நீ ஷீதோ பவ ஹனுமதா, ஷீதோ பவ, ஷீதகான குளிர்ந்தவனாக ஆவாய். என்ன ஒரு பிரார்த்தனை, அக்னிய போய் நீ குளிருன்னு சொன்னா அப்படியே நேர் விருத்தம் இல்லவா? ஆனாலும் சீதை சொன்னால் ஷீதோ பவ, நீ குளிர வேண்டும்னு பிரார்த்தித்தாள் அக்னி பகவானை. எதி கஷ்டித் அனுக்ரோஷஸ் தஸ்ய மய்யஸ்தி தீமதா எதி வா பாக்யசேஷோ மே ஷீதோ பவ ஹனுமதா. என்னிடத்துல ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் புண்ணியம் ஒட்டிந்ததுன்னு அதை எடுத்துக்கொள், நீ குளிர்ந்து இருப்பாய். எதிமாம் விருத்த சம்பன்னாம் தத் சமாகம லாலசாம் சவிஜானாதி தர்மாத்மா ஷீதோ பவ ஹனுமதா. தர்மஸ்வரூபியான அவர் என்னை ராமனை அடைவதற்கு ஒன்றையே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன்கிறத நீ புரிந்து கொள்வாய் ஆகில் அனுமாருக்கு நீ குளிர்ந்து இருக்க வேண்டும். எதிமாம் தாரயேதாரியா சுக்ரீவ சத்யசங்கரா அஸ்மாத் துக்கான் மகாபாகு ஷீதோ பவ ஹனுமதா. ஒருவேளை சுக்ரீவன் என்னை இந்த துக்கத்தில் இருந்து வந்து விடுவிப்பான்கிறது உண்மையா இருந்தா நீ ஹனுமாருக்கு குளிர்ந்து இருக்க வேண்டும். ததஸ்தீக்ஷ்ணாச்சிர வியக்ரஹ பிரதக்ஷிண சிகோநலஹ ஜஜ்வால மிருகஷாபாக்ஷ்யாஹ சம்சன்னிவ சிவம் கபேஹே. இப்போ உடனே அந்த கொடிய ஜுவாலையுடைய அக்னி பகவான் என்ன பண்ணார், இந்த ஹனுமாருக்கு சுடக்கூடாதுங்கிறதுனால சாந்தமாக மங்களகரமான ஜுவாலையோடு எரிக்கிறார். அது வரைக்கும் கொடுமையா எரிஞ்சுட்டு இருந்தார். சீதாதேவிக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக மங்களகரமான ஜுவாலை, மங்களகரமான ஜுவாலைன்னு சுடாது, வெறும் மங்களத்துக்காக இருக்குங்கிற மாதிரி எரிந்து கொண்டிருந்தார். ஹனுமான் ஜனகஷ்சாபி புச்சலாம் புச்சானல யுதோனலஹா வபௌ ஸ்வாஸ்த்ய கரோ தேவ்யா பிராலேயா நிலசீதலஹா. ஹனுமாரின் தந்தையான வாயுவும் வாலில் எரியும் தீயுடன் கூடினவராக சீதாதேவிக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்ங்கிறதுனால நல்ல குளிர்ந்த காற்றாக வீசுகிறார் ஹனுமானுக்காக. தஹ்யமானே சலாங்கூலே சிந்தையாமாச வானரஹ பிரதீப்தோக்னிரயம் கஸ்மான் நமாம் தஹதி பாவகஹ. அப்ப பார்க்கிறார் ஹனுமார், இவ்வளவு நேரம் எரிஞ்சிருந்ததே இந்த அக்னி, ஆனா எனக்கு சுடவே இல்லையே, எனக்கே சுடலான்னு தெரியவே இல்லையேன்னு ஹனுமார் யோசிக்கிறானா. திருஷ்யதே ச மகாஜ்வாலோ நகரோதி ச மே ருஜம் ஷிரஸ்யேவ சசந்தாபோ லாங்கூலாக்ரே பிரதிஷ்டிதா. இது என்னது, வால்ல நெருப்பு பெருசா எரியறது, கண்ணால பார்த்தா தெரியறது, ஆனா சுடவே இல்லையே, ஏன் இப்படி? அதவா ததிதம் வியக்தம் யத்ருஷ்டம் ப்ளவதாமயா ராம பிரபாவாத் ஆச்சரியம் பர்வத சரிதாம் பதௌ. இப்ப கடலுக்கு நடுவிலே நான் தாண்டுவது, ஹனுமார் கடலை தாண்டும் பொழுது மைனாக்க பர்வதம் மேல வந்து ராம கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அந்த மாதிரி நினைக்கிறார் ஹனுமார். நான் கடலை தாண்டினேன், அப்ப கடலுக்கு நடுவுல ஒரு மலை இருக்கும்னு நான் நினைச்சேனா, அது எப்படி ஆச்சரியமோ அந்த மாதிரிதான் இதுவும் ஆச்சரியம். இதெல்லாம் எதனால? ராம பிரபாவாத், ஸ்ரீ ராமபிரானின் பிரபாவத்தினாலே. எதிதாவத் சமுத்திரஸ்ய மைனாகஸ்ய ச தீமதஹ ராமார்த்தம் சம்பிரமஸ்தாத்ருக் கிம் அக்னிர்ன கரிஷ்யதி. இந்த சமுத்திரம் ராம கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சது, மைனாக பர்வதம் ராம கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சது, அக்னி நினைக்காதா? எல்லாரும் நினைப்பார்கள் ராம கைங்கரியம், ராமனுக்கு தொண்டு புரிய வேண்டும்ங்கிறது எல்லார் மனசுலயும் உண்டு. சீதாயாச்சான்றிஷம்சேன தேஜசா ராகவஸ்ய ச விதுஷ்ச மம சக்கியேன நமாம் தஹதி பாவகஹ பூயஸ்ஸ சிந்தயாமாஸ முகூர்த்தம் கபிகுஞ்சரஹ. என்னுடைய தந்தை இருக்கார் வாயு, வாயுவுக்கும் அக்னியும் ஃப்ரெண்டு, வாயுவும் அக்னியும் ஃப்ரெண்டு. அதனால ராமன் பிரபாவம் சீதை பிரபாவத்தினால அக்னி என்ன சுடல அப்படின்னு யோசித்து விட்டு மறுபடி யோசிக்கிறார் ஹனுமார். உத்பபாதாத வேகேன நநாதச மகாகபிஹி. உடனே உயர எழும்பி மேல போயிட்டு பெருசா கத்தினார். புரத்வாரம் தத ஸ்ரீமான் சைலஸ்ருங்க மிவோன்னதம் விபக்த ரக்ஷஹா சம்பந்தம் ஆசசாதானிலாத்மஜஹா. உடனே இது வரைக்கும் கட்டிலேயே இருந்தார், உடனே கட்ட அவுத்துண்டு வேகமா போய் ஒரு கோபுரத்தின் உச்சியிலே ஏறி அமர்ந்தார். சபூத்வா சைல சங்காஷஹா க்ஷணேன புனராத்மவான்
ह्रस्वतां परमां प्राप्तो பந்தான்யன்வசாதயத். அறிவில் சிறந்த அவர் என்ன பண்ணார், தன்னுடைய உருவத்தை உடனே சுருக்கமாக்கின்றார், ரொம்ப சின்னதாயிடுது. இப்ப சின்னதான உடனே அந்த கட்டெல்லாம் தானே அவுந்து போயிடுது. சின்னதுக்கு கட்டு இருக்காது, லூஸ் ஆயிடும். உடனே அந்த கட்டையெல்லாம் அவிழ்த்து கொண்டார். விமுக்தச்சாபவத் ஸ்ரீமான் புனః பர்வத சந்நிபஹ வீக்ஷமானச்ச தத்ருஷே பரிகம் தோரண ஸ்ரீதம். உடனே அவர் என்ன பண்ணிட்டார், சின்னதானார், கட்டெல்லாம் அவுந்தது. உடனே ஒரு மலை போன்று பெருசா வளர்ந்துட்டார். மலை போன்று பெருசாக வளர்ந்தார் ஹனுமார். சதம் கிருஹ்ய மகாபாகு காலாயச பரிஷ்கிருதம் ரக்ஷிணஸ்தான் புனଃசர்வான் சூதயா மாசமாருதிஹி. உடனே அந்த கோபுரத்து மேல கதவுல போடுறதுக்காக ஒரு உழல் தடினா அந்த கதவுக்கு நடுவுல தாழ்பால் மாதிரி அந்த காலத்துல இரும்புல பெருசா போடுவான் நடுவுல குறுக்க. அது ரொம்ப பெருசா இருக்கும், அதை தள்ளவே முடியாது. அதை எடுத்து கொண்டார். அந்த இடத்துல இருந்தது அந்த இரும்பு தடியை எடுத்து அங்க இருந்த அரக்கர்கள் எல்லாரையும் கொன்னுட்டார் ஹனுமார். சதன்னிஹத்வா ரணச்சண்ட விக்ரமஹ சமீக்ஷ்யமானः புனரேவ லங்காம் பிரதீப்தலாங்கூல கிருதார்ச்சிமாலி பிரகாஷிதாதித்யைவார்ச்சிமாலி. உடனே ஹனுமார் என்ன பண்ணார், எல்லாரையும் கொன்னுட்டு இன்னும் லங்கையை பார்த்து கொண்டே நிற்கிறாராம். லங்கையை பார்த்து கொண்டே நிற்கிறார் ஹனுமார் என்று இதோடு 53ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. அடுத்து 54ஆம் சர்க்கம். வீக்ஷமானஸ்ததோ லங்காம் கபிஹ் கிருத மனோரதः வர்தமான சமுத்சாஹः காரியசேஷம் அவிச்சிந்தயத். கிம் நு கல்வ அவசிஷ்டம் மே கர்த்தவ்யம் மிக சாம்பிரதம் யதேஷாம் ரக்ஷசாம் பூயஹ சந்தாப ஜனனம் பவேத். உடனே நிற்கிறார். எல்லா காரியமும் ஆயிடுத்து. சீதையை பார்த்தாச்சு, ராவணனை பார்த்தாச்சு, லங்கையை பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மீதி ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்கிற மாதிரி என் மனசுல தோன்றதேன்னு யோசித்தாரா ஹனுமார். ஏதோ ஒண்ணு மீதி இருக்கேன்னு யோசிச்சார். வனம் தாவத் பிரமதிதம் பிரகிருஷ்டா ரக்ஷசா ஹதாஹ பலைகதேஷபிதஹ சேஷம் துர்க விநாசனம். நான் இந்த வனத்தை அழித்து விட்டேன். அசோக வனத்தை அழிச்சாச்சு, நிறைய ராட்சசர்களை கொன்னாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பண்ணணும், இந்த ராவணன் கோட்டை, இது என் கோட்டைன்னு துர்கம்னா கோட்டை, இது என்னுடைய கோட்டைன்னு மனசுல அகங்காரம் கட்டின்னு இருக்கான் ராவணன். இந்த கோட்டையை அழிக்கணும், அதுதான் எனக்கு காரியம்னு முடிவு பண்ண. துர்கே விநாசிதே கர்ம பவேத் சுக பரிஸ்ரமம் அல்பயத்னேன காரியோஸ்மின் மமஸ்யால் சபலஸ்ரமஹா. இப்ப இந்த கோட்டையை அழிச்சிட்டோன்னா எனக்கு அப்புறம் என்னுடைய வேலை ரொம்ப சின்னதா போயிடும். யோக்ஷயம் மமலாங்கூலே தீப்யதே ஹவ்யவாஹனஹ அஸ்ய சந்தர்ப்பணம் நியாயம் கர்த்துமேபிர் கிருஹோத்தமைஹி. எப்படி பண்றது அப்படின்னு பார்த்த, அவன் கொடுத்தா நெருப்பு, அதையே அவன்கிட்ட கொடுத்துடுவோம் அப்படின்னு. இதோ வாலில எரியக்கூடிய நெருப்பு இருக்கே, அதை யாரெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலோ எல்லார் வீடுகளிலும் போய் நான் கொடுத்துட்டு வருகிறேன்னு கிளம்பினாராம். ततः प्रदीप्तलाङ्गूलः सविद्युदिवतो यदः भवनाग्रेषु लङ्कायाः विचचार महाकपिः. என்ன பண்ணார், வால்ல நெருப்போட எல்லா மாளிகையின் உச்சிக்கும் தாவி தாவி பாயற. அந்த வால்ல இருக்கிற நெருப்பு எல்லா இடத்துலயும் பத்திக்கிறது. கிருஹாத் கிருஹம் ராட்சசானா முத்யானானி ச வானரஹ வீக்ஷமானோஹ்யசன் திரஸ்தஹ பிராசாதாம்ஸ்ச சசாரசஹ. அந்த வானரர் உடனே ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீடு, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம், ஒரு உத்தியானம், ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு தோட்டம், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நெருப்பு வைக்கணுமோ எல்லா இடத்திலும் மாறி மாறி தாவிக்கொண்டே இருந்தார். அவலுத்ய மகாவேகா பிரஹஸ்தஸ்ய நிஷேவனம் அக்னிம் தத்ர ச நிக்ஷிப்ய ஸ்வசனேன சமோ பலி ததோன்யத் பப்ளுவேவேஷ்ம மகாபார்ஷ்வஸ்ய வீரியவான் முமோச்ச ஹனுமான் அக்னிம் காலாநலசிகோபமம். உடனே பிரஹஸ்தன் ஒரு மந்திரி இருந்தானே ராவணனுக்கு, அவன் வீட்டுக்கு நெருப்பு வச்சார். அப்புறம் மகாபார்ஷ்வன் ஒரு மந்திரி, ஹனுமான் ராவணனோட மந்திரி, அவன் வீட்டிற்கு நெருப்பை வைத்தார் ஹனுமார். அங்கிருந்து கிளம்புகிறார். வஜ்ரதம் ஸ்ரஸ்ய ததா புப்ளுவே சமஹா கபிஹி சுக்ரஸ்ய சுகஸ்ய ச மகாதேஜா சாரணஸ்ய ச தீமதஹ
ததா சேந்திரஜிதோ வேஷ்ம ததாஹ ஹரியூதபஹ. அப்புறம் வஜ்ரதம்ஷ்டன், சுகன், இந்திரஜித், சாரணன் எல்லாருடைய வீட்டையும் எரித்தார் ஹனுமான். ஜம்புமாலே சுமாலேஷ்ச ததாஹ பவனம் ததஹ. அப்புறம் அந்த ஜம்புமாலி அவனோட வீடு, சுமாலி எல்லார் வீட்டையும் எரித்தார். அப்படியே வரிசையா சொல்றார் எந்தெந்த ராட்சசர்கள் வீட்டையெல்லாம் மாறி மாறி எரித்தார்னு ஒரு 5 ஸ்லோகத்தினால வர்ணிக்கிறார் வால்மீகி. ரஷ்மிகே தோஷ்சபவனம் சூரியசஸ்திரோஸ்ததைவ ச ஹரஸ்வகர்வணஸ்ச தம்ஷ்டஸ்ய ரோமசஸ்ய ச ராட்சசः யுத்தம் யுத்தோன்மத்தஸ்ய மத்தஸ்ய த்வஜக்ரீவஸ்ய ராட்சசः வித்யுஜ்ஜிஹ்வஸ்ய கோரஸ்ய ததா ஹஸ்திமுகஸ்ய ச காராலஸ்ய பிசாச்சஸ்ய சோணிதாக்ஷஸ்ய சைவ ஹி கும்பகர்ணஸ்ய பவனம் மகராக்ஷஸ்ய சைவ ஹி யஜ்ஞசஸ்த்ரோஸ்ச பவனம் ब्रह्मशस्त्रोस्तदैव च नरकान्तकस्य कुम्भस्य निकुम्भस्य दुरात्मनः वर्जयित्वा महातेजा विभीषणगृहं प्रति क्रममानः क्रमेणैव ददाह हरिपुङ्गवः. வரிசையா லிஸ்ட் போடுறார் வால்மீகி, எங்க இருந்து எங்க தாவினார் அனுமார்னு நம்மளும் பார்ப்போம். இந்த மகா தேஜஸ்வியான வானரோத்தமரான இந்த ஹனுமார் என்ன பண்ணார்? ரஷ்மிகேது, அங்கிருந்து சூரிய சத்ரு, ஹரஸ்வகர்ணன், தம்ஷ்டன், ரோமசன், அதே மாதிரி யுத்தோன்மத்தன், மத்தன், துவஜக்ரீவன், வித்யுஜ்ஜிஹ்வன், ஹஸ்திமுகன், கராளன், பிசாச்சன், சோனிதாக்ஷன், கும்பகர்ணன், மகராக்ஷன், யஜ்ஞசத்ரு, பிரம்மசத்ரு, நிகும்பன், நரகாந்தகன், கும்பன், இந்த மாதிரி வரிசையா இந்த அரக்கர்களின் கிரகம் ஒன்றொன்றாக தாவி எரித்து கொண்டே போனார். நடுவுல விபீஷணன் ஒரு கிரகம் வந்தது, விபீஷணனுடைய வீடு. அத்தை மாத்திரம் எரிக்கவில்லையா. விபீஷண கிரகம் தியக்த்வா மகாதேஜ வர்ஜயித்வா விபீஷண கிரகம், அதை மட்டும் விட்டுட்டார். விபீஷணன் வீட்டை மட்டும் எரிக்காமல் மற்ற எல்லார் வீட்டையும் எரித்தார் ஹனுமார். தேஷு தேஷு மகாரிஹேஷு பவனேஷு மகாயசாஹ கிருஹேஷு விருத்திமதாம் விருத்திம் ததாஹ சஹ மகாகபிஹி. எல்லாத்தையும் எரிச்சிட்ட. லங்கையே எரிஞ்சு போச்சு, சுட்டு சாம்பல் ஆக்கினாராம். சர்வேஷாம் சமதிக்ரம்ய ராட்சசேந்திரஸ்ய வீரியமான் ஆசசாதாத லக்ஷ்மிவான் ராவணஸ்ய லிஷேவனம். எல்லாத்தையும் எரிச்சிட்டு கடைசியா ராவண பவனத்துக்கு வந்தார். ததஸ்தஸ்மின் கிருஹே முக்கியே நானா ரத்ன விபூஷிதே மேருமந்தர சங்காஷே சர்வமங்கல சோபிதே பிரதீப்தமக்னிமுத்ஸ்ருஜ்ய லாங்கூலாக்ரே பிரதிஷ்டிதம் நநாத ஹனுமான் வீரோ யுகாந்தே ஜலதோ யதா. அங்க வந்து அவ்வளவு சந்தோஷம். ராவணனுடைய வீட்டுல நெருப்ப வச்சார். வச்சுட்டு அப்படியே குஷியில கத்துறார் நனாத, அப்படி அந்த கூத்தாடுறார் சந்தோஷத்துல ஹனுமார். பெரிய கர்ஜனை செய்தார். ஸ்வசனேன ச சம்யோகாத் அதிவேகோ மகாபலஹ காலாக்னிரிவ ஜஜ்வால பிராவர்தத ஹுதாசனஹ. உடனே நெருப்பை எது வளர்க்கும்னா காத்து தான் வளர்க்கும். நீங்க பார்த்துருக்கலாம், கேஸ் அடுப்புல இல்ல, காடுகள்ல எல்லாம் பார்த்தா நல்ல காத்தடிச்சா காட்டு தீ உடனே வேகமா பரவும். அந்த மாதிரி இந்த காத்தும் நெருப்பும் பார்த்துன்றது எப்பதான் ராவணனை பழிவாங்கலான்னு இப்ப சான்ஸ் கிடைச்சது. உடனே காத்து வேகமா வீசித்து நெருப்பு அப்படியே காலாக்னி மாதிரி பரவிடுத்து லங்கை முழுக்க. பிரதீப்தமக்னிம் பவனஸ்தேஷு வேஷ்மேஷ்வச்சாரயத் அபூத்ஸ்வாசன சம்யோகா ததிவே கோஹுதாசனஹா. ஒரு இடத்துல நெருப்பு பத்தின உடனே வேகமா காத்தடிச்சுதான். அந்த வெளியில பத்தின நெருப்ப வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற வேலையை வாயு பகவான் பார்த்துட்டார். வெளியில மட்டும்தான் ஹனுமார் நெருப்பு வச்சுட்டு போனார். வெளியில பத்தின நெருப்பு வீட்டுக்குள்ள எப்படி போச்சுன்னா வாயு பகவான் வேகமா வீசினார், நெருப்பை தூக்கின்னு போய் அங்க விட்டுட்டார். எல்லா இடமும் எரிந்து சாம்பலானது. தானி காஞ்சன ஜாலானி முக்தாமண்யானி ச பவனானி வியசீரியந்த ரத்னவந்தி மகாந்தி ஜ. ரத்னம் முத்தெல்லாம் அப்படியே உருகி ஓடுறது நெருப்புல. ரத்னம்லாம் பதித்த அந்த மாளிகைகள்லாம் உடைஞ்சு போறது. தானி பக்ன விமானானி நிபேதுர் வசுதாதலே பவனானி இவ சித்தானாம் அம்பராத் புண்ணிய சங்ஷயே. இப்ப புண்ணியம்லாம் சேர்த்து வச்சு வானத்துல மாளிகை கட்டினா புண்ணியம் தீர்ந்தவுடனே அது எப்படி தொப்புன்னு கீழே விழுமோ, ராவண பவனம்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா பவனமும் தொப்பு தொப்புன்னு பூமியில வந்து விழுந்தது. சஞ்சக்ஞே துமுல சப்தோ ராட்சசானாம் பிரதாவதாம் ஸ்வே ஸ்வே கிரக பரித்ராணே பக்னோத்சாக கதஸ்ரீயாம்
நூனமேஷோக்னிராயாதா கபிரூபேனஹா இதி. உடனே ராட்சசர்கள்லாம் ஓடுறா, அங்கேயும் அங்கேயும் தன்னுடைய வீட்டை காப்பாத்தணும்னு. எல்லார் வீடும் எரியறதே, அவாவா வீட்டை அவரவர்கள் காப்பாற்ற வேண்டும்னு ஓடுகிறார்கள், பெரும் கூச்சல் இடுகிறார்கள். கிரந்தந்த்ய சஹசா பேதுர் ஸ்தனந்தயதரா ஸ்திரியஹ காஞ்சித் அக்னி பரீதேபியோ ஹர்மேபியோ முக்த மூர்தஜாஹ. சில பெண்கள் குழந்தையும் கையுமா ஓடுறா, தலைமுடியில அழுந்து கிடக்கு ஓடுறா. சில பேர் தீ சூழ்ந்த மேல் மாடிகளிலிருந்து திடீர்னு குதிக்கிறா, மேல் மாடியிலிருந்து குதிக்கிறா வெள்ள. பதந்தியோ ரேஜிரே பிரேபியஹ சௌதாமின்யைவாம்பராத். சில பேர் ஆகாயத்திலிருந்து விழறா. வஜ்ர வித்ரும வைதூரிய முக்தா ரஜத சந்நிஹிதான் விசித்ரான் பவனாத் தூதான் செந்தமானான் ததர்ஷசஹா. வஜ்ரம், பவழம், வைடூரியம், முத்து, வெள்ளின்னு இந்த மாதிரி மாறி மாறி கட்டி வச்சிருந்தான் வீடெல்லாம். இப்ப இந்த மெட்டல்லாம் என்ன ஆகும், நெருப்புல எரியாதே, உருகி ஓடுறது. அப்படியே இந்த வெள்ளி தங்கம்லாம் உருகி ஒரே மெட்டல், ஒரு உலோக ஆறா ஓடுறது, தாது பொருள்லாம் ஆறா ஓடுறது லங்கையில. நாக்னிஸ்திருப்யதி காஷ்டானாம் திருநானாஞ்ச யதா ததா ஹனுமான் ராட்சசேந்திரானாம் வதே கிஞ்சின்ன திருப்யதி. இப்ப அக்னி இருக்கு, அக்னிக்கு ஒரு சின்ன கட்டையை கொடுக்குறோம். அடுத்து பெரிய கட்டையை கொடுத்தோம்னா இல்ல போதும், எனக்கு வயிறு ரொம்பிடுது, இனிமே பெரிய கட்டையை நான் எரிக்க மாட்டேன்னு அக்னி சொல்லுவோம்? சொல்லாது. அக்னிக்கு திருப்தியே பிறக்காது, எவ்வளவு கொடுத்தாலும் எரிச்சு தள்ளும் அக்னி. அந்த மாதிரி ஹனுமானுக்கும் திருப்தியே பிறக்கலையா, இவ்வளவு எரிச்சுட்டார், இன்னும் திருப்தி பிறக்காம இருக்காரு ஹனுமார். இன்னும் லங்கையை நான் அழிக்கணும்னு இன்னும் திருப்தியே பிறக்கல ஹனுமாருக்கு அப்படிங்கிறார் வால்மீகி. வதே கிஞ்சின்ன திருப்தியதி, கொஞ்சமேனும் திருப்தி பிறந்ததா, சரி சாட்டா கொஞ்சம் வயிறு ரொம்ப இருக்கு, இன்னும் 1 மணி நேரம் தாங்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட இல்ல, கொஞ்சம் கூட திருப்தி பிறக்கல ஹனுமாருக்கு. நான் ஹனுமத் விஷஸ்தானாம் ராட்சசானாம் வசுந்தரா. இந்த பூமியில இவ்வளவு ராட்சசர்கள் கீழே விழறாலே, சரி பூமியாவது போதும்னு சொல்லலாமா? பூமிக்கும் போதும்னு தோணல, இன்னும் நிறைய ராட்சசர்கள் விழணும், இன்னும் விழணும்னு பார்த்துட்டு இருந்தா. क्वचित् किं शुकसङ्काशा क्वचित् चाल्मलिसन्नियुभाः क्वचित् कुङ्कुमसङ्काशाशिका वन्नेश्चकाशिरे. சில இடங்கள்ல கலர் கலரா எரியறது நெருப்பு. இது பார்க்கணும், இந்த கெமிஸ்ட்ரி அந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திரவியம் ஒவ்வொரு நிறத்துல எரியும். இப்ப மத்தாப்புல எல்லாம் பார்க்கிறோம், பற்பல நிறத்திலே நெருப்பு எரியறது. அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய திரவியங்கள் வேற வேற மாதிரி இருப்பதனால நெருப்பும் பற்பல வர்ணத்திலே எரிந்ததுன்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. சில இடத்துல பலாசம் பூ மாதிரி, சில இடத்துல இலவம் பூ மாதிரி, சில இடங்கள்ல குங்குமப்பூ மாதிரி எரியறது நெருப்பு. அனுமதா வேகவதா வானரேன மகாத்மனா லங்காபுரம் பிரதக்தம் தத் ருத்ரேன திரிபுரம் யதா. அந்த காலத்திலே ருத்ரன் எப்படி திரிபுரம்ங்கிற 3 லோகங்களை எரித்தானோ அந்த மாதிரி ஹனுமார் லங்கையை எரித்தார். ததஸ்து லங்காபுர பர்வதாக்ரே சமுத்திதோ பீம பராக்கிரமோக்னிஹி பிரசாரிய சூடா வலயம் பிரதீப்தோ ஹனுமதா வேகவதா விசிருஷ்டஹா. இப்ப ஹனுமார் இப்படி அக்னியை பயங்கரமாக கொளுத்தி விட்டார். அந்த லங்காபுரியின் மலையின் உச்சியில் அக்னி கிளம்பினது. அப்படியே லங்காபுரியின் மலை உச்சியிலே அக்னி பறந்து எரிகிறது. யுகாந்த காலானல துல்லிய வேகா சமாருதோக்னிர் வவ்ருதே திவஸ்பிருக் விதூம ரஷ்மிஷ் பவனேஷு சக்தோ ரக்ஷரீராஜ்ய சமர்ப்பிதார்ச்சிஹி. இந்த அக்னி எவ்வளவு பெருசா வளர்றதுன்னா யுகாந்த காலாக்னி மாதிரி காற்றுடன் சேர்ந்து இந்த நெருப்பு பெருசா வளர்றதாம். எப்படி வளர்றதுன்னு விதூம ரஷ்மிஹி, புகையே இல்ல, அவ்வளவு சந்தோஷம். அக்னிக்கு எப்ப புகை இருக்காது? நல்ல ஃபியூயல், நல்ல இந்தனம் விட்டா, நல்ல காஞ்ச விறக வச்சா புகை இல்லாம எரியும். கேஸ் அடுப்புல எரியறது புகை இல்லாம எரியும், நன்னா எரியும். இந்த மாதிரி எப்படா ராட்சசர்களை எரிக்கலான்னு காத்துன்றது அக்னி, புகையே இல்லாம எல்லாத்தையும் எரிக்கிறதாம். சரி நெய் விட வேண்டாமா? அக்னி நன்னா எரியணும்னு நெய் விடணும்ல, நிறைய நெய் விட்டா நன்னா எரியும். அந்த மாதிரி இந்த அக்னிக்கு நெய் கூட வேண்டாமா. என்ன வேணுமான்னா ரக்ஷரீராஜ்ய சமர்ப்பிதார்ச்சிஹி, ராட்சசர்களின் உடம்பு இருக்கே அதுதான் நெய்.
ஒரு ராட்சசர்களின் உடம்பு அக்னியில பட்டுதுன்னா நெய்ப்பட்ட நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு எரியறதா நெய். அக்னிக்கு அவ்வளவு சந்தோஷம், எல்லாத்தையும் எரிச்சிடுது. அப்ப ஆகாயம் வரை அந்த ஜுவாலை பரவியது. ஆதித்ய கோட்டி சதிருஷ சுதேஜா லங்காம் சமஸ்தாம் பரிவாரிய திஷ்டன் சப்தைர் அநேகைர் அசனி பிரரூடைர் பிந்தன்னிவாண்டம் பிரபபௌ மகாக்னிஹி. இந்த உலகத்தையே எரிப்பது போல அக்னி பரவி ஏதோ தென்திக்கிலே சூரியன் உதித்தார் போல உலகமெல்லாம் ஆச்சரியமா பார்க்கிறது. லங்காபுரியே எரியரிச்சு. தத்ராம்பராதக்னிர் அதிப்பிரவருத்தோ ருக்ஷ பிரப கிஞ்சுக புஷ்பச்சண்டா நிவாண தூம குலராஜயஸ்ச நீலோத்பலாபா பிரச்சகாஷிரோப்ராஹா. ஆக இவ்வாறாக அக்னியானது என்ன பண்ணிடுது, கடுமையான காந்தி கொண்ட அந்த அக்னி பலாசம்பூ மாறி கொழுந்து விட்டு எரிகிறது. எரிந்து தனியும் நெருப்பின் புகை பலவிடங்களிலும் அப்படியே மேகம் மேகமா பரவுறது. நீலோத்பலம் மாறி நிறமுடையவர்களாக ஆகாயம் எல்லாம் மேகத்தினாலே சூழப்பட்டது. மேகமே இல்லை, அந்த புகையெல்லாம் போய் மேகத்துல சேர்றது. அந்த லங்காபுரியை பார்க்க சகிக்காத ஒரு நிலையை அடைந்தது. இதற்கு மேல இது 54ஆம் சர்க்கம் 36ஆம் ஸ்லோகம். இதற்கு மேல லங்காபுரியில என்ன நடந்தது என்பதை இன்னும் இந்த சர்க்கம் முடியல. தொடர்ந்து நாம் நாளைய காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.